1964. ஓகேவா, இதை நம்ம பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு அஸ் த ஃபஸ்ட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா. ஜவஹர்லால் நேரு அவங்க தான் யார்? ஃபஸ்ட்டு பிஎம். ஓகே, இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பிஎம் அவங்க தான். அலாங் வித் த அதர் லீடர் லைட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் நியூ இந்தியா. த பீரியட் பிட்வீன் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ட் அண்ட் டெத் ஆஃப் நேரு. ஓகே, இந்தியாவோட இண்டிபெண்டனும் நேரு வந்து இறக்குறாங்க. ஓகே, அவங்க இறக்குற வரைக்குமே என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஎம்மாக ஜவஹர்லால் நேரு அவங்க தான் இருந்திருப்பாங்க. இன் மே 1964 ஹேஸ் பீன் ஆஃபன் டேம்டஸ். அதை தான் இந்த பீரியடை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேருவியன் எரா டியூ டு த நேருஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஆல்மோஸ்ட் ஆல் அஸ்பெக்ட் ஆஃப் டிசிஷன் டேக்கன் இன் இந்தியா டூரிங் தட் பீரியட். ஓகே, அந்த டைமில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேரு அவங்க தான் என்ன அப்படின்னா ஃபுல்லாக இது பண்ணுவாங்க. ஓகேவா, அதனால தான் அவங்களோட இது வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, நேருவோட பேச்சு கேட்டு தான் எல்லோரும் இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதோட இது ஆல் எக்ஸ்பிரஸ் ஆஃப் டிசிஷன் டேக்கன் இன் அந்த டைம் டூரிங் தட் பீரியட். ஓகே, நேருவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதில் இருக்கும். அதனால் நேரு வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை மெனி ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் தாட். சம் வந்து இம்போர்ட்டட் ஃப்ரம் ஹிஸ் அசோசியேஷன் வித் யூரோப்பியன் and some impeded from his close association with Gandhi. Besides what he pursued in the nation on his tour across its region. ஓகே, பாதி ஏன்னா யூரோப் அந்த ஆஸ்ட்ரேட்டா ஓகே அது சம்மந்தமாக ஓகே அதை அசோசியேட் பண்ணியிருக்கும். சில இது காந்தியோட ஐடியா எல்லாம் வந்து எல்லாம் ஜாயின் ஆகி காந்தியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதில் வந்து எல்லாத்தோடைய ஓகே தாட்டோ ஓகே எண்ணங்கள் ஓகே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா, யூரோப்பியன் காந்தி. As a result, he enumerated a framework of democracy committed to. ஓகே, அந்த ரிசல்ட்டில் தான் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க ஒரு டெமோக்ரஸியான ஒரு செக்குலரிசம், சோசியலிஸ்டிக் அப்ரோச் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் கிரியேஷன் ஆஃப் அன் இன்ஸ்டிடியூஷனல் பேஸ்ட் ஃபார் ஸ்பீடி டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகணும் அப்படின்னா நல்ல அந்த டெமோக்ரஸி ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும், செக்குலரிசம் இருக்கணும், சோசியலிஸ்டிக் அப்ரோச் இருக்கணும். ஓகேவா, அது அப்படிங்கிறத ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேவா, ஓகே நேரு வந்து நேருவோட இன்ஃப்ளூயன்ஸில் வந்து காந்திஜி அவங்களும் ப்ளே பண்ணியிருப்பாங்க. யூரோப்பியன்ஸ் ஓகே ரெண்டு பேரும் இதில் செக்குலரிசம், சோசியலிஸ்டிக் வந்து அப்ரோச், சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப மெயினான ஒரு விஷயம். But marked by huge diversity. He never forgot the idea of keeping the country united. ஓகே, கண்ட்ரியை வந்து ஒற்றுமையோடு வந்து நடத்தணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் இதாக இருந்தாங்க. He வந்து tried his best to arouse in his people an awareness of the need for social concern for the poor and marginalized and a respect for democratic value. Nehru is noted for having tried to impact modern values and ways of thinking that they were adapted to Indian condition. Okay, he was committed to carry India into an age of scientific discovery and technology development. இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு நேஷனை சயின்டிஃபிக் டிஸ்கவரி, டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டோடு நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிறது நேருவோட ஒரு கமிட்மெண்ட்டாக இருந்துச்சு. பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்கலாம். நேருவோடது எ ப்ரீஃப் வந்து சர்வே ஆஃப் டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த நேருவியன் பீரியட். பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் எப்போஷன் நடக்கும் அப்படின்னா 1952 நடக்கும். அப்போஷனில் காங்கிரஸ் அவங்க ஓன் எ ஹியூஜ் மெஜாரிட்டி அண்ட் ஃபார்ம் த கவர்மெண்ட். காங்கிரஸ் தான் என்ன பண்ணுவாங்க, 1952 ஜென்ரல் எலெக்ஷன் நடக்கும், காங்கிரஸ் வின் பண்ணுவாங்க. சென்ட்ரலில் யார் இருப்பா அப்படின்னா காங்கிரஸ் தான் இருக்கும், headed by Jawaharlal Nehru. And Rajendra Prasad was elected president by the Electoral College of the First Parliament of India. Nehru led the Congress to major election victories in 1957 and 1962. Though the winning majority was reduced towards நேரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லீட் த காங்கிரஸ். ஓகே, நேரு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காங்கிரஸை லீட் பண்ணுறாங்க டு மேஜர் எலெக்ஷன் விக்ட்ரிஸ் இன் 1957 அண்ட் 1962. ஓகே, 1957 அண்ட் 1962 நேரு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காங்கிரஸை வந்து லீட் பண்ணுறாங்க.
to major நோக்கு வந்து election victories in 1957 and 1962. Though the winning majority was reduced towards the end, Parliament in this period legislated various noteworthy laws that were directed towards social change and equity. பார்லிமெண்ட்டில் எக்கச்சக்கமான என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய நிறைய லாஸ் நல்ல லெஜிஸ்லேட் பேஸ் பண்ணி நிறைய லாஸ் கொண்டு வராங்க பார்லிமெண்ட்டில் நிறைய இது சோசியல் சேஞ்ச் சமூக நோக்கு மாற்றத்தையும் ஈக்விட்டியும் இது பண்ணுது அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிபேட் ஓவர் நேஷ்னல் லாங்குவேஜ், தேசிய மொழி அதை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தா டிபேட் நடக்குது. அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் தேர் வேர் 11 மேஜர் லாங்குவேஜ் இன் இந்தியா. இண்டிபெண்ட் டைமில் 11 என்ன இருக்கும் அப்படின்னா மொழிகள் இருக்கும் இந்தியாவில். ஸ்போக்கன் பை மோர் தென் எ மில்லியன் பீப்புள். இன் கொலோனியல் இந்தியாவில் இங்கிலீஷ் வாஸ் யூஸ்ட் அஸ் எ அஃபிஷியல் லாங்குவேஜ். அந்த டைமில் இங்கிலீஷ் அஃபிஷியல் லாங்குவேஜாக யூஸ் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் டைமில். பட் வித் த அட்டைன்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமாட்டு த கொஸ்டின் அரோஸ் அபவுட் ஹேவிங் எ நேஷ்னல் ஆர் அஃபிஷியல் லாங்குவேஜ். என்ன நேஷ்னல் லாங்குவேஜ் வேணும், அஃபிஷியல் லாங்குவேஜ் வேணும் அப்படிங்கிறதுல கொஸ்டின் வந்துச்சு. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா இங்கிலீஷை ரிப்ளேஸ் பண்ணிச்சு. காந்தி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த யூஸ் ஆஃப் ஹிந்துஸ்தானி அஸ் த நேஷ்னல் லாங்குவேஜ். ஹிந்துஸ்தானி அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், நேஷ்னல் லாங்குவேஜாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு காந்தியோட ரெக்கமெண்டேஷன் அதாக இருந்துச்சு. ஃபார் த ஷேக் ஆஃப் நேஷ்னல் இன்டெகிரேஷன். நாட்டோடைய ஒற்றுமை இன்டெகிரேஷனுக்கு ஹிந்துஸ்தானியை நீங்கள் மொழியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியோடைய சஜஷன். நேரு டூ அக்னாலேஜ் த பொட்டான்ஷியல் ஆஃப் ஹிந்துஸ்தானி. காந்திஜி சொன்னதை நேரு அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது உடன்படிக்கை இது பண்ணுறாங்க. ஏற்றுக்கிறாங்க. ஹிந்துஸ்தானியுடைய பொட்டான்ஷியலை நாட் டு சான்ஸ்கிரைஸ்ட், நாட் டு பெர்ஷியனைஸ்ட், இட் டு பிகம் அ நேஷ்னல் லாங்குவேஜ். அது சான்ஸ்கிரிட்டும் கிடையாது, பெர்ஷியனும் கிடையாது. ஹிந்துஸ்தானி அப்படிங்கிறது அப்படி இருக்கும். அதை நம்ம நேஷ்னல் லாங்குவேஜாக வைக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. ஆன் த ஹோல் த ஐடியா ஆஃப் ஹிந்தி அஸ் எ நேஷ்னல் லாங்குவேஜ் was not appreciated by non-Hindi speaking southern and eastern region of India. இந்தியாவில் சதர்ன்லேயும் இந்த ஈஸ்டர்ன்லேயும் இருக்கு இல்லையா. ஸோ ஈஸ்டர்ன் அண்ட் சதர்ன் இந்தியாவில் நான் ஹிந்தி அதாச்சும் ஹிந்தி பேசாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து என்ன அப்படின்னா அப்போஸ் வருது. ஹிந்தியை நேஷ்னலாக லாங்குவேஜாக வைக்கிறது யாருக்கு பிடிக்கலை, நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் சதர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ரீஜனுக்கு பிடிக்கலை. In the wake of serious resistance, Language Committee of Constituent Assembly came up with a compromise formula. என்ன அப்படின்னா லாங்குவேஜ் கமிட்டி அப்படிங்கிறது ஒன்று போடுறாங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் லாங்குவேஜ் கமிட்டிங்கிறது ஒன்று போடுறாங்க. காம்ப்ரமைஸ் கேம் அப் வித் காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவோட வருது. இந்த கமிட்டி டிசைட் பண்ணுறாங்க ஹிந்தியின் தேவநாகரி ஸ்கிரிப்டில் ஹிந்தியை இது பண்ணாங்க அப்படின்னா வாஸ் டு பி அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு ஹிந்தியை என்ன பண்ணுறாங்க, டிக்ளேர் பண்ணுறாங்க. இது இந்த லாங்குவேஜ் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கேம் அப் வித் காம்ப்ரமைஸ் ஃபார்முலா இது பண்ணி ஹிந்தியின் தேவநாகரி ஸ்கிரிப்ட் வாஸ் டு பி அஃபிஷியல் லாங்குவேஜ், ஹிந்தியை அஃபிஷியல் லாங்குவேஜாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. பட் ட்ரான்சிஷன் டு ஹிந்தி வுட் பி கிராஜுவல். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன பண்ண முடியும், கிராஜுவலாக தான் வரும் அப்படிங்கிறது இது பண்ணுறாங்க. ஃபார் த ஃபஸ்ட் 15 years English would continue to be used for all official ப்ரப்போஸ். ஃபஸ்ட்டு 15 வருஷம் இப்போ ஃபஸ்ட்டு 15 years இங்கிலீஷே என்னது இருக்கணும் அப்படின்னா அஃபிஷியல் ப்ரப்போஸ்க்கு இங்கிலீஷே கண்டினியூ ஆகட்டும். அண்ட் ஈச் ப்ரொவிஷன் would choose one of the regional language. ஒவ்வொரு ரீஜன்லேயும் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா, நீங்கள் அதையே என்ன அப்படின்னா மொழியாக வச்சுக்கலாம் ஃபார் அஃபிஷியல் ஒர்க்குக்கு வித்தின் த ப்ரொவிஷன் which were to be listed in the 8th schedule. அது எல்லா 8th schedule அந்த ரீஜன் லாங்குவேஜ் அந்த 8th schedule கூட லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கும். thus by referring to Hindi as a official language rather than the national. ஹிந்தியை அஃபிஷியல் லாங்குவேஜாக வச்சுக்கிருக்கோங்க, தேசிய மொழி அப்படிங்க கிடையாது. த கமிட்டி ஹோப் டு பிளாலசைட் த அப்போசிஷனையும் இது பண்ணி ஒரு 15 வருஷம் வரைக்கும் இங்கிலீஷே என்னது இருக்கட்டும் அப்படின்னா அஃபிஷியல் ப்ரப்போஸ்க்கு அதே இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிராஜுவலாக இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லுறாங்க. ப்ரொவிஷன் கூட அதாவது அந்தந்த மாநிலத்துக்குள்ளே
அவங்கவுங்க ரீஜனல் லாங்குவேஜும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. த லாங்குவேஜ் இஷ்யூ வாஸ் ஃபாதர் கிளாரிஃபைட் பை பார்லிமெண்ட். இப்படி வரக்கூடிய லாங்குவேஜ் இஷ்யூவும் பார்லிமெண்ட்டால் கிளாரிஃபை பண்ணப்படுது. 1963 ஒரு அஃபிஷியல் வந்து லாங்குவேஜ் ஆக்ட் வருது. என்னது அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963. ஓகே, இதில் முக்கியமானது பார்க்கலாம். ஹிந்துஸ்தானியை ஃபஸ்ட்டு கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது என்னது இல்லை, லாங்குவேஜ் கமிட்டி ஆஃப், அது சொல்கிறது யார், லாங்குவேஜ் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி சொல்லுது. ஓகேவா, டிசைட் ஹிந்தி இன் தேவநாகரி ஸ்கிரிப்டை அஃபிஷியலாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபார் த ஃபஸ்ட்டு நோக்கு வந்து அது கிராஜுவலாகவே நடக்கணும். ஃபார் த ஃபஸ்ட்டு 15 years இங்கிலீஷே கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்தியின் நோக்கு தேவநாகரி நோக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஓகே வாஸ் டு பி நோக்கு வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஹிந்தி அஸ் நோக்கு வந்து அதை ரெஃபர் பண்ணுறாங்க. ஹிந்தி அஸ் நோக்கு வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் தானே தவிர ரதர் த நேஷ்னல். ஓகே, அப்படிங்கிறத லாங்குவேஜ் இஷ்யூவெல்லாம் நோக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டில் அஃபிஷியல் நோக்கு லாங்குவேஜ் ஆக்ட் அப்படின்னு வருது 1963, which stated that Hindi was to become the official language in India from 1965. ஹிந்தி அப்படிங்கிறது இந்தியாவுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாக வருது. எப்போத்துலேருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1965. Okay, official language act 1963. Okay, according to that act, Hindi was to become an official language in India from 1965, but as a concession to the non-Hindi speaker. ஆனால் இதில் கன்செஷன் வந்து என்ன அப்படின்னா, ஹிந்தி பேசாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கன்செஷன். இங்கிலீஷ் வாஸ் அக்கார்டன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் அசோசியேட் அடிஷ்னல் அஃபிஷியல் லாங்குவேஜ். இங்கிலீஷ் வந்து அசோசியேட் ஹெல்ப் பண்ணக்கூடிய அடிஷ்னல் அஃபிஷியல் லாங்குவேஜாக இங்கிலீஷ் மாறுது. Despite this, among non-Hindi speaker, especially in South India, the resentment against Hindi continued. இப்போ மோச்சில் தான் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஓகேவா என்ன 1965 அண்ட் ஹிந்தி வந்து ஆஜிடேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கும். 1965 இது வந்து கொண்டு வர மோச்சில் தான் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண மோச்சில் தான் 1965 ஓகே இந்தி எதிர்ப்பு வந்து இது வந்து நடந்திருக்கும். அண்ட் ஹிந்தி ஆஜிடேஷன் 1965. The resentment against ஹிந்தி கண்டினியூட். ஓகே, பிட்டர்னஸ் அந்த ஹிந்திக்கு அகேன்ஸ்டாக வரக்கூடிய ரிசன்மெண்ட் கண்டினியூ ஆகுது. ஓவர் லாங்குவேஜ் இஷ்யூஸ் லாங்குவேஜ் வந்து இஷ்யூஸை இது பண்ணி நிறைய வந்து வயலண்டான டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து நடக்குது. ஓகே, த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் ஆஃப் 1967 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் வந்து வருது. அதை அமெண்ட் பண்ணி வருது. ஃபஸ்ட்டு என்னது ஹிந்தி அப்படின்னு அஃபிஷியல் லாங்குவேஜ் சொல்லிட்டாங்க இல்லையா. இப்போது அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967 வந்து வருது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கிலீஷ் ஹிந்தி சொல்யூஷன் ஃபார் ஆல் அஃபிஷியல் கம்யூனிகேஷன் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட். சென்டருக்கும் ஸ்டேட்டும் இது பண்ணுறதுக்கு பைலிங்குவலாக ஒன்று இங்கிலீஷ் இன்னொன்று ஹிந்தி பைலிங்குவல் ரெசல்யூஷன் கொண்டு வராங்க. ப்ரொவைடட் த பைலிங்குவல் சொல்யூஷன் ஃபார் all official communication between center and state and have a concession to the diverse multiplicity of language by recognizing regional language in provincial administration and in public service commission. இது என்ன அப்படின்னு பார்த்தா கன்செஷன் வந்து கொடுக்குறாங்க. டைவர்ஸ் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லாங்குவேஜ் பை ரெகனைசிங் ரீஜனல் லாங்குவேஜ் இன் ப்ரொவிஷனல் administration and in public service examination. ஓகே, ப்ரொவிஷனல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ரீஜனல் லாங்குவேஜ் வந்து அஃபிஷியலி தான் இது பண்ணுறாங்க. அண்ட் இன் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லேயும் அவங்கவுங்க வந்து ரீஜனல் லாங்குவேஜே வச்சுக்கலாம் அப்படின்னு. ஓகே, அதை வந்து ரெகனைஸ் பண்ணுறாங்க. எது மூலமாக அப்படின்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1967 1967 மூலமாக தான் அந்த ரீஜனல் அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பப்ளிக் சர்வீஸ் வந்து பப்ளிக் சர்வீஸ் வந்து எக்ஸாமினேஷன் ரீஜனல் லாங்குவேஜ் வந்து இந்த ப்ரொவிஷனல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்ன அப்படின்னா அந்தந்த மாநிலத்துக்குள்ள மொழியவே பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத இதை கொண்டு வராங்க. அப்படின்னா ஓகே, மொழி வாரியாக பிரச்சனை வருது. அந்த மொழி வாரியாக பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963 அதை அமெண்ட் பண்ணி வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1967 வருது.
அதுக்கப்புறமா லிங்கஸ்டிக் நோக்கு ரீஆர்கனைசேஷன் ஆஃப் அ ஸ்டேட், மொழி வாரியாக நோக்கு ஸ்டேட்டை எப்படி வந்து ரீஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். The demand for reorganization of a state on the basis of language was an outcome of the linguistic pluralism in India. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லிங்கஸ்டிக் pluralism in India. இந்தியாவில் வந்து லிங்கஸ்டிக் pluralism அப்படிங்கிறது நிறைய மொழி இருக்கு இல்லையா, அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய மொழிகள் இருக்குது தான் லிங்கஸ்டிக் pluralism இந்தியாவில் இங்கே இருக்குது. அதோட ரிசல்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த லிங்கஸ்டிக் ரீஆர்கனைசேஷன். The demand வந்து சர்ஃபேஸ் இம்மிடியட்லி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட், மொழி வாரியாக வந்து மாநிலத்தை பிரிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து டிமாண்டாகவே வைக்கப்படுது. இண்டிபெண்டனுக்கு வந்து அப்புறமாட்டு. The boundaries of provision in pre-independent India were the outcome of the British conquest of India. The state boundaries were drawn either for administrative convenience or simply coincided with the territory enhanced by the British government or the territory ruled by the princely states. State boundaries were drawn either for administrative convenience kandiyo or simply coincide with their territory and annexed by the British government or the territory ruled by the princely state. The Congress in 1920s, the session in Nagpur. நாக்பூர் செஷன். அப்போ மோஸ்ட்லி என்ன அப்படின்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படிங்கிறது இது பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ நாக்பூர் செஷன் 1920 செஷன் இன் நாக்பூர் had many effort to recognize a regional linguistic identity இது பண்ணுறதுக்கும் என்ன அப்படின்னா இந்த செஷனில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. 1920s negotiation in Nagpur had made efforts to recognize regional linguistic identity and divided India into 21 linguistic units for its organizational setup. Many provincial congress committees were set up on the basis of linguistic zone, which often did not coincide with the administrative division of British India. ஓகேவா, அது இந்தியா வந்து அந்த 1920s செஷன் நாக்பூரில் வந்து இது பண்ணக்கூடிய செஷன் அப்பம்போச்சில் தான் ரீஜனல் லிங்கஸ்டிக் ஐடென்டிட்டியை வந்து ரெகனைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவை 21 லிங்கஸ்டிக் யூனிட்டாக பிரிச்சிருப்பாங்க. மெனி ப்ரோவிஷியல் காங்கிரஸ் கமிட்டி வாஸ் செட் அப் ஆன் த பேசிஸ் ஆஃப் நிறைய அந்த ப்ரோவிஷியல் மாகாண காங்கிரஸ் கமிட்டி அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணப்படுறது. எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தா மொழியை பேஸ் பண்ணி தான். அதான் லிங்கஸ்டிக் ஜோன் which often did not coincide with the administrative division of British India. அது எது கூட வந்து கோயின்சைட் ஆகலை அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து டிவிஷன் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா கூட என்ன பண்ணல, கோயின்சைட் ஆகலை. However, when demand for the linguistic reorganization of a provision came up in the Constituent Assembly in 1946, 1946ல linguistic reorganization, when the demand for linguistic reorganization of a provision came up in the Constituent Assembly in 1946ல மொழி வாரியாக மாகாணத்தை பிரிக்கணும் அப்படிங்கிற டிமாண்ட் வைக்கிறாங்க. இப்போ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இன் 1946ல வருது. அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் த நேஷ்னல் லீடர்ஷிப் அண்டர் காங்கிரஸ் அப்போஸ்ட் இட் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் நேஷ்னல் யூனிட். அப்படி பிரித்தோம் அப்படின்னா நேஷ்னலுடைய யூனிட்டி வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் லீடரெல்லாம் என்னது நினைக்கிறாங்க. த சிச்சுவேஷன் இன் த நியூலி இண்டிபெண்ட் கண்ட்ரி வாஸ் டிஃபிகல்ட். இந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மொழி வாரியாக பிரிக்கிறது அப்படி தான் என்ன அப்படின்னா ஒற்றுமை, ஓகேவா, தேசத்துடைய ஒற்றுமையை வந்து பாதிக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாகவே வந்து இருந்துச்சு. இந்தியா பார்ட்டிஷன் ஹாஸ் கிரியேட்டட் சீரியஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் சேலஞ்சஸ் வந்து ஏற்படுத்துது. The post-war world faced serious economic and law and order problem. ஓகே, அது மாதிரி என்ன அப்படின்னா செகண்ட் வேர்ல்ட் வார் ஃபினிஷ் ஆகி அந்த டைமில் இருக்கும். அப்போச்சில் நல்ல வந்து சீரியஸான எக்கனாமிக் அண்ட் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். வேர்ல்டே ஃபேஸ் பண்ணிச்சு. The Kashmir problem and war-like situation with Pakistan need urgent attention. காஷ்மீர் வந்து ப்ராப்ளம் அண்ட் அதுக்கப்புறமா இந்த வார்-லைக் சிச்சுவேஷன் வந்து பாகிஸ்தான் கூட வந்து வார் ஏற்படுற மாதிரி சிச்சுவேஷன் அதெல்லாம் வந்து
அர்ஜென்ட் நொகந்து அட்டென்ஷன் நொகந்து நீடடாக நொகந்து இருந்துச்சு. ஓகே, ஹாவியவா டியூ டு கண்டினியூஸ் டிமாண்ட். இங்கே நிறைய டிமாண்ட் வந்துகிட்டே இருந்ததுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து ஜூன் 1948 இங்கே லிங்கஸ்ட்ரி ப்ரொவிஷன் கமிஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த என்ன பண்ணுறாங்க, அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி ஜூன் 1948. ஓகே, என்ன அந்த கமிஷன் என்ன அப்படின்னா, லிங்கஸ்ட்ரிக் ப்ரொவிஷன் கமிஷன் ஹெடட் பை வந்து ஜஸ்டிஸ் எஸ்கே தார் டு என்கொயர் இன் டு த நீட் ஆஃப் லிங்கஸ்டிக் ப்ரொவிஷன். இன்றைக்கி மொழிவாரியாக இது பண்ணதில் என்னது அதை என்கொயர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு போடுறாங்க. அதுக்கு ஹெட் வந்து எஸ்கே தார் அவங்க. ஓகே, ஜூன் 1948 லிங்கஸ்டிக் வந்து ப்ரொவிஷன் கமிஷன் headed by Justice S.K. Nukutar to inquire into the need of linguistic provision. தார் கமிஷன் அப்போஸ்ட் such a move. என்னதான் இருந்தாலும் மொழி வரியாக பிரிக்கக்கூடாதுன்னு தான் தார் கமிஷன் சொல்கிறாங்க. ஹவெவர் அப்போஸ் such a move in the interest of நேஷ்னல் இன்டகிரேஷன். நேஷ்னல் இன்டகிரேஷனுக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மொழி வாரியாக பிரிக்கிறது அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னா தார் கமிஷன் சொல்கிறாங்க. 1948 அமைக்கிறாங்க லிங்கஸ் கமிஷன். ஓகே, ப்ரொவிஷன் கமிஷன் சொல்லிட்டு. Consequently, a constitution of the assembly decided not to include the linguistic principle in the constitution. கான்ஸ்டியூஷனில் லிங்கஸ்டிக் வந்து பிரின்சிபலை என்ன பண்ணக்கூடாது, இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து டிசைட் பண்ணுறாங்க. த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிசைடட் நாட் டு இன்க்ளூட் linguistic principle in the constitution. In December 1948, the FSP, the various authorities of linguistic state, the Congress appointed a committee. December 1948 ஜூன் 1948 டிசம்பர் 1948 யார் வராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த காங்கிரஸே ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த கமிட்டி பேர் என்ன அப்படின்னா ஜேவிபி கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி. அதாவது ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் அண்ட் பட்டாபி சீதாராமையா அதான் அவங்களோட மெம்பராக இருப்பாங்க. அதோட ரிப்போர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜேவிபி வந்து ரிப்போர்ட் அப்படி சொல்லுவாங்க. ரிப்போர்ட் அண்ட் ஆல்சோ த மெம்பர்ஸ் ஜேவிபி வந்து ரிப்போர்ட் சொல்லுவாங்க. ஆல்சோ வெண்ட் அகெயின்ஸ்ட் த கிரியேஷன் ஆஃப் லிங்கஸ்டிக் ஸ்டேட்டுக்கு அவங்களும் என்ன அப்படின்னா அகெயின்ஸ்டாக தான் இருந்தாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷ்னல் யூனிட்டி, நேஷ்னல் வந்து யூனிட்டிக்கு பங்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேவிபியும் சரி தார் கமிட்டியும் சரி ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தா மொழிவாரியாக பிரிக்கிறது இஷ்டம் இல்லைன்னா சொன்னாங்க. தெர் வாஸ் வைட் ஸ்ப்ரெட் ஆன்ஸ்டேஷன் எக்ஸ்பெஷலி இன் சவுத் இந்தியா. சதர்ன் இந்தியாவில் என்ன அப்படின்னா எக்கச்சக்கமான என்னது ஆன்ஸ்டேஷன். இந்த வேக் ஆஃப் ஜேவிபி அந்த ரிப்போர்ட் கொடுத்ததில் அவங்க என்ன சொல்கிறாங்க, மொழி வாரியாக பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சதர்ன் ரீஜனுக்கு பிடிக்கலை. இந்த ஃபஸ்ட் டிமாண்ட் ஃபார் த லிங்கஸ்டிக் ப்ரொவிஷன். இங்கே மொழி வாரியாக பிரிக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட் டிமாண்ட் எங்கே வருது அப்படின்னா தெலுங்கு ஸ்பீக்கிங். தெலுங்கு ஸ்பீக்கிங் ரீஜன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஆந்திராவில் தெலுங்கு பேசுவாங்க இல்லையா, அந்த அந்த பீப்புள்கிட்ட இருந்து தான் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மொழி வாரியாக பிரிக்கணும் அப்படிங்கக்கூடிய இது வந்து வருது. இன் ஆகஸ்ட் 1951 சுவாமி வந்து சீதாராம் a congressman and Gandhian leader started a fast unto death. என்ன அப்படின்னா சீதாராம் சுவாமி சீதாராம் அப்படிங்கக்கூடியவங்க ஒரு காங்கிரஸ்மேன் அண்ட் காந்தியன் லீடர். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இறந்துருவாங்க. என்னது ஃபாஸ்டிங் இருந்து இறந்துருவாங்க. ஸ்டார்ட் த ஃபாஸ்ட் அண்ட் டு டெத். ஓகேவா, அண்ட் டு நோவல் டெத். ஃபஸ்ட்டு டிமாண்ட் வருது ஃபார் லிங்கஸ்டிக் ப்ரொவிஷன் வாஸ் சீன் இன் த தெலுங்கு ஸ்பீக்கிங் பீரியட். தெலுங்கு ஸ்பீக்கிங் ஒரு நிமிஷம். த ஃபஸ்ட் டிமாண்ட் ஃபார் த லிங்கஸ்டிக் ப்ரொவிஷன் வாஸ் சீன் in the Telugu speaking region of Andhra. In August 1951 சுவாமி சீதாராம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இறந்துருவாங்க. அவங்க
அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஓகே, அவ்வளோதான். ஸ்ரீராமலு அப்படின்னா சுவாமி சீதாராம் அப்படிங்கிறவங்க ஃபாஸ்ட் இருப்பாங்க. வைல் ஹி பிரேக் ஹிஸ் ஃபாஸ்ட் ஆஃப்டர் 35 டேஸ்க்கு அப்புறமா அவங்க இது பண்ணிடுவாங்க. த மூமெண்ட் வாஸ் ரினியூடு இன் டிசம்பர் 1952 பை அனதர் நுகந்து இன்னொரு நுகந்து காந்தியன் ஃபாலோவரான இங்கே பொட்டி ஸ்ரீராமலு ஹூ டைடு. இங்கே பொட்டி ஸ்ரீராமலு தான் இறந்துருவாங்க. இங்கே 56 நாள் நுகந்து ஃபாஸ்டிங் இருந்து. ஸ்ரீராமலு டெத் வாஸ் ஃபாலோட் பை ரியாட்டிங் டெமான்ஸ்ட்ரேஷன் ஹெடல்ஸ் அண்ட் வயலன்ஸ் ஆல் ஓவர் ஆந்திரா ரீஜியன். ஃபஸ்ட்டு வந்து சுவாமி சீதாராமன் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஒரு 35 நாள் இருந்துட்டு அவங்க ஃபாஸ்டிங் வந்து முடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 1952 இன்னொருத்தங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் யார் அப்படின்னா பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து 56 நாள் வந்து ஃபாஸ்டிங் இருந்து அவங்க இறந்துருவாங்க. ஸ்ரீராமலு டெத் வாஸ் ஃபாலோட் பை ஓகேவா. அவங்க ஸ்ரீராமலு இறந்ததுக்கு அப்புறமா நிறைய கலவரம் வலிக்கும், நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன் ஹடல்ஸ் எல்லாம் நிறைய வயலன்ஸ் நடக்கும் எல்லா ஆந்திரா ரீஜன்லேயும். இந்த கவர்மெண்ட் வந்து கன்சிடர் த டிமாண்ட். ஓகே, ஒத்துப்பாங்க. இங்கே என்னது மொழி வாரியாக தானே பிரிக்கிறோம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒத்துப்பாங்க. கன்சிடர் த டிமாண்ட் ஃபார் த செப்பரேட் ஸ்டேட் ஆஃப் ஆந்திரா விச் ஃபைனலி வந்து கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் அக்டோபர் 1st 1953. அக்டோபர் 1st 1953 ஃபஸ்ட்டு வந்து ஆந்திரா அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா என்னது மொழி வாரியாக வந்து பிரிக்கப்பட்ட ஒரு மாநிலமாக ஆகும். இங்கே செப்பரேட்டட் ஃப்ரம் த தமிழ் ஸ்பீக்கிங் வந்து மெட்ராஸ் ஸ்டேட்லேருந்து என்ன அப்படின்னா பிரிஞ்சிருக்க வரும். ஓகேவா, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு தெலுங்குஸ்மே யார் இறக்குறது வந்து பொட்டி வந்து ஸ்ரீராமலு அப்படிங்கிறவங்க வந்து என்னது இறந்துருவாங்க. அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. ஓகேவா, அவ்வளோதான். இதில் வந்து வேறு ஒன்றும் இல்லை. த கிரியேஷன் ஆஃப் வந்து ஆந்திரா encourage other linguistic groups to intensify their movement for their own state or ratified of their boundary on the linguistic ground. Under popular pressure, Nehru government appointed state reorganization committee in August 1953. என்ன அப்படின்னா ஆந்திரா வந்து கிரியேஷன் ஆகிட்டு இல்லையா, இப்படி ஒரு மாநிலம் வந்து இது பண்ணிவிட்டாங்க. அது என்கரேஜ் அதர் லிங்கஸ்டிக் குரூப்ஸ் டு இன்டென்சிஃபை தேர் மூவ்மெண்ட் ஃபார் தேர் ஓன் வந்து ஸ்டேட் and for வந்து rectification of their boundaries on the linguistic வந்து ground. Under popular pressure, the Nehru government appointed the state reorganization committee. ஸ்டேட் ரியானைசேஷன் வந்து கமிஷனுங்கிறத என்ன பண்ணுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. மோஸ்ட்லி ஆகஸ்ட் 1953 இந்த கமிஷன் வந்து ஹெடட் பை என்ன அப்படின்னா அந்த ஸ்டேட் ரியானைசேஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 1953 வந்து நேரு வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த கமிஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த கமிஷனில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஃபாசல் அலி, கேஎம் வந்து பனிக்கர், ஹரிதயநாத் குஷ்ரு அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. இத்தனை இந்த 3 பேர் சேர்ந்தா என்ன அப்படின்னா ஸ்டேட் ரியானைசேஷன் கமிஷனில் இருக்கிறாங்க. ஆகஸ்ட் 1953 அவங்க வந்து ரிப்போர்ட் எப்போ மோஸ்ட்லி சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா அக்டோபர் 1955 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. இட்ஸ் ரெக்கமெண்டேஷன் வேர் accepted with some modification and implemented quickly. In November 1956 ஸ்டேட் வந்து ரீஆர்கனைசேஷன் எப்போல நவம்பர் 1956 கமிஷனுங்கிறது போடுறாங்க. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷனில் இருக்கிற ஆகஸ்ட் 1956 அதில் ஃபாசில் அலி, கேஎம் பனிக்கர், ஹெரியத் குஷ்ரவ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அக்டோபர் வந்து 1955 வந்து அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. அது ஃபினிஷ் ஆச்சு. 1956 தான் என்ன வரும் அப்படின்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வரும். நவம்பர் 1956 இருந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வரப்படுது. வாஸ் பாஸ்ட் விச் ப்ரொவைட் ஃபார் வந்து 14 ஸ்டேட்ஸ். அது என்ன அப்படின்னா 14 மாநிலங்களாகவும் 6 வந்து சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெரிட்டரியாகவும் பிரியும். இது மூலமாக ஸ்டேட் வந்து ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் நவம்பர் 1956 November 1956 State Reorganization Act was passed, which provided for 14 states and 6 state centrally administered territory. But many of the states still contain sizable linguistic minority and regional economic disparity. The Telugu region of Hyderabad state was merged with Andhra.
இங்கே என்ன அப்படின்னா 14 வந்து ஸ்டேட்ஸ் வந்து பிரியும் அண்ட் 6 சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட் டெரிட்டரியாக மாறும். மெனி ஆஃப் தி ஸ்டேட்ஸ் ஸ்டில் கண்டெயின் சைசபிள் லிங்கஸ்டிக் மைனாரிட்டி அண்ட் ரீஜனல் எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி. தெலுங்கானா ரீஜியன் ஆஃப் ஹைதராபாத் ஸ்டேட்டில் தெலுங்கானா ரீஜியன் ஆந்திரா கூட வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜாயின் ஆகிடும். கேரளா வாஸ் ஃபார்ம்டு பை மெர்ஜிங் மலபார் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் த ஓல்டு மெட்ராஸ் பிரசிடென்சி கூட மெர்ஜ் ஆகி கேரளா வந்து ஃபார்ம் ஆகும். வித் திருவாங்கூர் கொச்சின் கூட மலபார் டிஸ்ட்ரிக்டும் சேர்த்து கேரளாங்கிறது ஃபார்ம் ஆகும். பாம்பே the state was enlarged further by merging a state of Kutch and Saurashtra. கட்ச் சௌராஷ்டிராவெலாம் சேர்த்து பாம்பே வந்து ரொம்ப பெருசாகும். மராத்தி ஸ்பீக்கிங் ரீஜன் ஆஃப் ஹைதராபாத் ஸ்டேட். ஓகே, ஹைதராபாத் ஸ்டேட்டில் மராத்தி பேசுவாங்க இல்லையா, எல்லாமே பாம்பே கூட சேர்ந்து பாம்பே ஒரு பிக் இதாக வந்து உருவாகும். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து மைசூர் ஸ்டேட் வாஸ் என்லார்ஜ் பை ஆடிங் கனடா ஸ்பீக்கிங் ஏரியா ஆஃப் அட்ஜாயினிங் ஸ்டேட். ஓகே, மைசூர் வந்து பாம்பே, மெட்ராஸ், ஹைதராபாத், கூர்க், ஓகே அதிலலாம் இருக்குது, அந்த ஸ்டேட்லாம் இருக்கக்கூடிய கனடா ஸ்பீக்கிங் எல்லாம் அவங்களாம் சேர்ந்து மைசூர் அப்படிங்கக்கூடிய ஸ்டேட் வந்து உருவாகும். as a state reorganization வந்து கமிஷன், ஸ்டேட் ரியார்கனைசேஷன் கமிஷன் இருக்காங்க இல்லையா, had opposed a splitting of Bombay and Punjab. A widespread rioting broke out in Jan 1956 in பாம்பே சிட்டி. இங்கே ஸ்டேட் ரியார்கனைசேஷன் கமிஷன் அப்போஸ் பண்ணுவாங்க பாம்பே பஞ்சாபை பிரிக்கிறத. நிறைய அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கலகம் வந்து ஏற்படும். ஜான் 1956 பாம்பேலையும். ஓகேவா. ஸோ பாம்பே இதில் நிறைய வந்து கலகம் ஏற்படுது. இந்த கவர்மெண்ட் ஃபைனலி அக்ரீட் இன் மே 1960 ஒத்துப்பாங்க. என்ன அப்படின்னா டு ஃபைப்ரேட் த ஸ்டேட் ஆஃப் இந்த பாம்பே அப்படிங்கக்கூடிய ஸ்டேட்டை மகாராஷ்டிரா குஜராத்னு சொல்லி பிரிக்க ஒத்துப்பாங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இந்த கமிஷன் வந்து பாம்பே பஞ்சாப் பிரிக்கிறத வந்து ஒத்துக்கல. நிறைய வந்து பிரச்சனை வந்து வருது 1956. அட் லாஸ்ட் 1960 ஓகே பாம்பே தான் பிரிச்சிடலான்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா வந்து குஜராத்னு சொல்லி ரெண்டாக பிரியும். வித் பாம்பே சிட்டி பீங் வந்து இன்க்ளூடட் இன் மகாராஷ்டிரா வந்து அகமதாபாத் பீயிங் த கேபிட்டல் ஆஃப் வந்து குஜராத். குஜராத்தோட கேபிட்டலாக வந்து அகமதாபாத் வந்து ஆகும். ஓகேவா. நாகாஸ் the first to raise the issue of வந்து ethnic வந்து identity forced the government of India to concede to demand for the separate state of வந்து நாகாலாந்து. நாகாலாண்டுங்கிற செப்பரேட் ஸ்டேட் 1960 ஆக்குறாங்க. அண்ட் inaugurated in 1963. The Naga the first to raise the issue of ethnic வந்து identity and forced the government of India to concede to demand for the separate state of Nagaland. நாகாலாண்டு செப்பரேட் ஸ்டேட்டாக ஆகுது 1960. ஆனால் அதை இன்னாக்ரேட் பண்ணுறது 1963. இன் அண்ட் எக்ஸப்ஷன் டு த லிங்கஸ்டிக் பிரின்சிபல் இன் 1956. அந்த லிங்கஸ்டிக் பிரின்சிபலுக்கு எதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பப்சு வார் மெர்ஜ்டு வித் வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் பப்சு வார் மெர்ஜ்டு வித் பஞ்சாப். பஞ்சாப் ரிமைண்ட் எ ட்ரைலிங்குவல் ஸ்டேட். பஞ்சாப் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தா ட்ரைலிங்குவல் ஸ்டேட்டாக இருக்குது. 3 மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, பஞ்சாபி, ஹிந்தி அண்ட் பஹாரி அப்படின்னு. இந்த டிமாண்ட் ஃபார் த செப்பரேட் பஞ்சாபி சுரா, பஞ்சாபி ஸ்பீக்கிங் ஸ்டேட்க்கு மட்டும் பஞ்சாபி சுபா அப்படின்னு தனியாக இது பண்ணி டிமாண்ட் பண்ணுறாங்க. அசீம் கம்யூனல் வந்து ஓவர் டோன் பிகாஸ் ஆஃப் த சீக் அண்ட் ஹிந்து கம்யூனலிஸ்ட். சீக் ஹிந்து அவங்களாம் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால கம்யூனல் வந்து இதுவும் ஓவர் டோன் கம்யூனல் பிரச்சனை நடக்குது. The problem remained unsolved in நேருஸ் டைம்லேயும் அந்த பிரச்சனை வந்து முடியலை. ஓகே, 1956 இந்த பீரியடில் பப்சு வந்து பஞ்சாப் கூட சேருது. பஞ்சாப் ஒரு 3 மாநிலம் பேசக்கூடிய 3 மொழி பேசக்கூடிய ஒரு மாநிலமாகுது. பஞ்சாபி, ஹிந்தி, வந்து பஹாரி அப்படி சொல்லிட்டு. தி டிமாண்ட் ஃபார் த செப்பரேட் வந்து பஞ்சாபி சுபா அசிம் கம்யூனல் ஓவர்டர்ன் பிகாஸ் ஆஃப் ஏ சீக் அண்ட் ஹிந்து கம்யூனலிஸ்ட். த ப்ராப்ளம் ரிமைன் அன்சால்வ். ஓகே, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வருவாங்க. இந்திரா காந்தி பீரியடில் தான் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு வந்து வருது. ஓவர் த இயர்ஸ் சின்ஸ் தென் மெனி நியூ ஸ்டேட் ஹேவ் பீன் ஃபார்ம்டு நாட் நெசசரி அலாங் வந்து லிங்கஸ்டிக் லைன். நிறைய ஸ்டேட் வந்து ஃபார்ம் பண்ணப்படுது. க்ரோத் ஆஃப் அதர் வந்து பொலிட்டிக்கல் வந்து பார்ட்டிஸ்.
ஓகே, மற்ற நோக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் என்னதாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வளருது. 1950s and 1960s Congress the party ruled that the center and most of the state the people voted for the Congress mainly because they saw it as a delegate of freedom struggle and because its leader was perceived to be individual of character and integrity. Percam the first time people exercised their right of choice for the party other than the Congress was they voted communists into power in Kerala in 1957. 1957 கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் அவங்களுக்கு இது பண்ணுறாங்க, காங்கிரஸ்க்கு மாற்றி. ஆமாம், 1963 3 நோட்டபிள் அப்போனண்ட் காங்கிரஸ்க்கு எதிர்த்து லோக்சபாவில் 3 நோக்கு வந்து என்ன அப்படின்னா கட்சி வந்து வருது, அப்போனண்ட் வருவாங்க. ஒன்று த சோசலிஸ்ட் நோக்கு வந்து மனோகர் லோஹியா, த லிபரல் ஆர் நோக்கு வந்து மாசாணி அண்டு காந்தியன் நோக்கு ஆச்சாரியா கிரிவலனி. இந்த 3 பேர் என்ன அப்படின்னு பார்த்தா நோட்டபிள். இந்த 3 நோட்டபிள் அப்போனண்ட் காங்கிரஸ்க்கு நோக்கு வந்து அப்போன் பண்ணக்கூடிய 3 நோட்டபிளான நோக்கு அப்போனண்டாக இருக்கிறாங்க. 1963 1957 கேரளாவில் கம்யூனிஸ்ட் வந்து பவருக்கு வந்துருந்துச்சு. Then the Congress was when they voted the communist. அதே மாதிரி 1963 3 அப்போனண்ட் அந்த யாரெல்லாம் அப்படின்னா சோசலிஸ்டான நோக்கு வந்து ராம் மனோகர் நோக்கு வந்து லோஹியா, லிபரல் நோக்கு வந்து எம்ஆர் மானசி, காந்தியன் நோக்கு வந்து ஆச்சாரிய கிரிபலனி. All this signified that the people of India were getting well நோக்கு வந்து acquainted with the more of நோக்கு வந்து democracy. People also saw the start and growth of political party other than நோக்கு வந்து காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை தவிர்த்துட்டு நிறைய நோக்கு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி வளர்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் நோட்டபிள் சேஞ்ச் வித்தின் த கம்யூனிஸ்ட் நோக்கு குரூப்ஸ்குள்ளேயே நிறைய நோக்கு சேஞ்சஸ் நோக்கு வந்து வந்துச்சு. அதில் பார்த்தோம் அப்படின்னா சோசியலிஸ்டிக் நோக்கு வந்து பார்ட்டி சோசியலிஸ்ட் நோக்கு வந்து பார்ட்டி சோசியலிஸ்ட் நோக்கு வந்து பார்ட்டி எப்போதில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 1934 as Congress நோக்கு சோசியலிஸ்டிக் பார்ட்டி with its own நோக்கு வந்து கான்ஸ்டியூஷன், மெம்பர்ஷிப், டிசிப்ளின் அண்ட் ஐடியாலஜி. ஓகேவா, என்ன அப்படின்னா 1934 காங்கிரஸ் நோக்கு சோசியலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அதுக்குன்னு சொல்லிட்டு ஓன் கான்ஸ்டியூஷன், மெம்பர்ஷிப், டிசிப்ளின் அண்ட் ஐடியாலஜிலாம் நோக்கு வந்து க்ரியேட் ஆகுது. இட் ரிமைண்ட் வித்தின் த நோக்கு வந்து காங்கிரஸ் பார்ட்டி டில் நோக்கு வந்து மார்ச் 1948. தேர் நோக்கு டிசோசியேஷன் அஸ் ஏ ப்ரொட்டஸ்ட் against the Congress own Congress move towards the right and its growing authoritarian tendency was announced at a meeting in Nasik on 28th of March 1948. சோசியலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது 1934 காங்கிரஸ் சோசியலிஸ்டிக் பார்ட்டி அப்படி சொல்லிட்டு வித் இட்ஸ் ஓன் அதுக்குன்னு சொல்லிட்டு ஓன் கான்ஸ்டியூஷன், மெம்பர்ஷிப், டிசிப்ளின் அண்ட் ஐடியாலஜிலாம் இருக்குது. இட் ரிமைண்ட் வித்தின் த நோக்கு வந்து காங்கிரஸ் பார்ட்டி கூடயே தான் இருக்காங்க 1948 வரைக்கும். தேர் டிசிஷன் அஸ் ஏ ப்ராட்டஸ்ட் அகேன்ஸ்ட் ஏ காங்கிரஸ் மூவ் டுவர்ட்ஸ் த ரைட் அண்ட் இன் க்ரோவிங் அத்தாரிட்டேரியன் டெண்டன்சி வாஸ் அனௌன்ஸ்ட் அட் தி அட் ஏ மீட்டிங் இன் நாசிக். 1948க்கு அப்புறம் தான் அந்த காங்கிரஸ் கூடயே தான் இருக்காங்க 1948 வரைக்கும். அந்த காங்கிரஸ் சோசியலிஸ்டிக் பார்ட்டி அப்படிங்கிறது 1934 ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனால் காங்கிரஸ் கூடயே தான் இருக்காங்க. ஒரு திடீர்னு என்ன அப்படின்னா ப்ரோட்டஸ்ட் ஏற்பட்டதில் நாசிக்கில் வச்சு நடந்த மீட்டிங்கில் பிரிஞ்சிருவாங்க. அப்படின்னு ஃபார்ம் பண்ணப்பட்டதான் இந்த சோசியலிஸ்டிக் பார்ட்டி அப்படிங்கிறது. செப்டம்பர் 1952 என்ன நடக்கும் அப்படின்னா காங்கிரஸ் சோசியலிஸ்டிக் பார்ட்டி வந்து கிஷான் மஸ்தூர் பிரஜ பார்ட்டி. ஸோ பிரஜ பார்ட்டி அப்படிங்கக்கூடியதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெர்ஜ் ஆவாங்க. காங்கிரஸ் சோசியலிஸ்டிக் பார்ட்டி மெர்ஜ்ட் வித் கிஷான் மஸ்தூர் இந்த மஸ்தூர் பிரஜ பார்ட்டி கூட மெர்ஜ் ஆகி பிரஜ சோசியலிஸ்டிக் பார்ட்டியாக சேஞ்ச் ஆகிடும். எமோஷனல் 1952 பிரஜ சோசியலிஸ்டிக் பார்ட்டி அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும்.
இந்த செப்டம்பர் 1952 ஓகே சோசியலிஸ்டிக் பார்ட்டி அண்டு கிஷான் நோக்கு வந்து மஸ்தூர் பிரிட்ஜ பார்ட்டி ரெண்டும் நோக்கு ஜாயின் ஆகி 1952 ஓகே பிரிட்ஜ சோசியலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஒன்று வந்து ஃபார்ம் ஆகுது. அதோடைய சேர்மனாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லாக அதோட சேர்மனாக கிரிபலனி ஜேபி கிரிபலனி சேர்மனாகட்டும் அசோக் மேத்தா அப்படிங்கிறவங்க ஜென்ரல் செக்ரட்டரி ஆகட்டும் இருப்பாங்க. இதில் ஓகே பிரிட்ஜ நோக்கு சோசியலிஸ்டிக் நோக்கு வந்து பார்ட்டி ஓகேவா. இந்த பிரிட்ஜ சோசியலிஸ்டிக் பார்ட்டியில் 1952 நோக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அதில் ஜேபி நோக்கு வந்து கிரிபலனி அசிய நோக்கு சேர்மனாக நோக்கு கிரிபலனி இருப்பாங்க. அசோக் மேத்தா ஜென்ரல் செக்ரட்டரியாக இருப்பாங்க. வித் எ மெர்ஜர் இட் பிகேம் த லார்ஜஸ்டான அப்போசிஷன் பார்ட்டியாக நோக்கு உருவாகும் காங்கிரஸ்க்கு அகெயின்ஸ்டாக. யார் இந்த பிரிட்ஜ நோக்கு சோசியலிஸ்டிக் பார்ட்டி. ஜேபி கிரிபலனி தான் நோக்கு வந்து அதோடைய சேர்மன். இங்கே ஜென்ரல் செக்ரட்டரி அசோக் மேத்தா. பட் த பார்ட்டி நோக்கு வந்து குட் நாட் மெயின்டைன் இட்ஸ் கோஹரன்ஸ் ஃபார் லாங் ஓகேவா. ஆனால் அந்த அதுக்குள்ளே நோக்கு வந்து இருக்கும் இல்லையா அந்த ஒற்றுமை அப்படிங்கக்கூடிய இது வந்து அந்த கோஹரன்ஸ் வந்து என்ன அப்படின்னா மெயின்டைன் பண்ணப்படல. இதில் பிரஜா நோக்கு சோசியலிஸ்ட் பார்ட்டியில் 1953 அந்த பார்ட்டிஸ் நோக்கு பெதுல் கான்ஃபரன்ஸ் பெதுல் அப்படிங்கக்கூடிய இடத்துல கான்ஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. நான் இப்போ 1953 ஜூன் 1953 அசோக் மேத்தா கால்டு ஃபார் சப்போர்ட் டு த ரூலிங் பார்ட்டி. இங்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பார்ட்டிக்கு சப்போர்ட் இது பண்ணுவாங்க. as he believed that in a backward country in India like India the crucial task was economic development, a common challenge for all political parties. எல்லா வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் காமன் சேலஞ்சு என்னதான் இருக்கும் அப்படின்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் மேத்தா நோக்கு வந்து ரூலிங் பார்ட்டியோடைய சப்போர்ட்டை வந்து கேட்பாங்க ஓகேவா. யார் அசோக் மேத்தா. அசோக் மேத்தா என்னது ஜென்ரல் நோக்கு செக்ரட்டரி. அப்போசிஷன் பார்ட்டி யார் சோசியலிஸ்டிக் நோக்கு வந்து பார்ட்டியோடைய ஜென்ரல் செக்ரட்டரி பிரஜா பிரஜா சோசியலிஸ்ட் பார்ட்டியோடைய இங்கே ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய அசோக் மேத்தா கேட்பாங்க. ஓகே லோஹியா நோக்கு பிலீவ்ட் இன் எ பொசிஷன் ஆஃப் ஈக்வல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் போத் த காங்கிரஸ். லோஹியா வந்து காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் ஓகே ரெண்டுத்துல இருந்துமே என்ன அப்படின்னு பார்த்தா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இது பண்ணுவாங்க. அண்ட் சப்போர்ட்டட் த ஆர்கனைசேஷன் ஆஃப் மிலிட்டன் நோக்கு அந்த மாஸ் மூமெண்ட் ஓகே மிலிட்டன் மாஸ் மூமெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்க லோஹியா. லோஹியா அண்ட் இட்ஸ் குரூப் லெஃப்ட் த ஓகே லோஹியா என்ன அப்படின்னு பார்த்தா அந்த காங்கிரஸ்லேருந்தும் சரி கம்யூனிஸ்டும் சரி ஓகே ஒரு இதான நோக்கு வந்து பொசிஷன் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஓகே நடுநிலைமையில் இருப்பாங்க. மிலிட்டன் மாஸ் நோக்கு மூமெண்ட் என்ன பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. லோஹியா அண்ட் இட்ஸ் நோக்கு வந்து குரூப் அண்ட் ஹிஸ் குரூப் லெஃப்ட் த பிரிட்ஜ் சோசியலிஸ்ட் பார்ட்டியிலேருந்து ஓகே விலகி போகிறாங்க. அட் த எண்ட் ஆஃப் 1955 என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தா லோஹியா அப்படிங்கிறவங்க தனியாக போகிறாங்க. வைல் நோக்கு வந்து ஆச்சாரிய நரேந்தர் நோக்கு தேவ் டைட் இன் 1956 ஆச்சாரிய நரேந்திர தேவ் அப்படிங்கிறவங்க இறந்துடுறாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் இன் 1954 ஓகே அனௌன்ஸ் தட் ஹி வுட் டெடிகேட் ஹிஸ் லைஃப் டு பூதன் ஓகேவா. ஜெயபிரகாஷ் நாராயணன் சொல்கிறாங்க பூதன் மூமெண்ட் அப்படின்னு நடக்கும் இல்லையா அதில் அவங்க டெடிகேட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. யார் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவங்க. அண்ட் அதர் கன்சிக்யூட்டிவ் ஆக்டிவிட்டி இன் 1957 ஜென்ரல் எலெக்ஷன் நடக்குது. அப்போது ஜெயபிரகாஷ் நாராயணன் லெஃப்ட் நோக்கு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்க்குலேருந்து என்ன அப்படின்னா விலகி போய்ட்றாரு ஜெயபிரகாஷ் நாராயணன். அண்ட் டிக்ளரிங் தட் த பார்ட்டி நோக்கு இந்த பார்ட்டி politics was not suitable for India and commands for partyless democracy. என்ன அப்படின்னா கட்சிகள் வந்து இது பண்ணுறது வந்து இந்தியாவுக்கு சூட்டானதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விலகிடுவாங்க. பார்ட்டிலெஸ் டெமோக்ரஸி கட்சிகள் இல்லை ஒரு ஜனநாயகம் வேணும் ஓகேவா மக்களாட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஜெயபிரகாஷ் நாராயணன் சொல்கிறாங்க. கிரிபலனி 1960 லெஃப்ட் த பார்ட்டி டூ. கிரிபலனி அப்படிங்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே லாஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க கிரிபலனின்னு இருக்காங்களே சேர்மனும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பார்ட்டியில் இந்த கட்சியிலேருந்து என்ன பண்ணிடுவாங்க விலகிடுவாங்க. யார் நம்மளோட கிரிபலனி விளங்கிடுறாங்க. அசோக் மேத்தா டு பிகம் த டெப்டி சேர்மன் ஆஃப் த பிளானிங் கமிஷனுடைய டெப்டி சேர்மனாட்டு அசோக் மேத்தா ஆகுறாங்க. அசோக் மேத்தா ஜாயின் த காங்கிரஸ் பார்ட்டி வித் ஆல்மோஸ்ட் 1/3 ஆஃப் பிரஜா சோசியலிஸ்டிக் பார்ட்டி கத்திட் வித் ஹிம். பிரஜா சோசியலிஸ்டிக் பார்ட்டியில் 1/3
1/3 பீப்புளோட சேர்த்து அந்த காங்கிரஸ் அந்த பார்ட்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அசோக் மேத்தா ஜாயின் பண்ணிடுறாங்க. லோஹியா formed the Socialistic Nugget Party, which in 1964 merged with லோஹியா அப்படிங்கிறவங்க சோசியலிஸ்டிக் பார்ட்டி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா 1964 பிரெஜ் சோசியலிஸ்டிக் பார்ட்டி கூட என்னது மெர்ஜ் ஆகி ஷமுக்தா சோசியலிஸ்டிக் பார்ட்டி ஆகிறது. இது லோஹியா அப்படிங்கிறவங்க இது பண்ணி 1965 இந்த பார்ட்டி ஸ்பிட் அகெயின் திரும்பி அந்த கட்சி வந்து பிரியுது. லோஹியா குரூப்ஸ் கெப்ட் த சமுக்தியா சோசியலிஸ்ட் பார்ட்டி லேபிள். And while his critics started a fresh Breja while critics started a fresh Breja Socialistic Party. இப்படி என்ன அப்படின்னா ஒரு கட்சியிலேருந்து நிறைய கட்சி என்ன ஆகுது பிரியுது. கம்யூனிஸ்ட் பார்ட்டியை பொறுத்த மட்டும் இந்த பீரியட் ஃபாலோயிங் இண்டிபெண்டன்ஸ் the official stand taken by the கம்யூனிஸ்ட் பார்ட்டியை ஒரு அஃபிஷியல் ஸ்டாண்ட் வந்து டேக்கப் பண்ணப்படுது. Towards changing socio-political dynamics bent through alternation. It first attempt India's independent foreign policy. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அதை எதை அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவோட இண்டிபெண்ட் ஃபாரின் பாலிசியை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. So it still consider the government to be an agent of imperialism. It declared went on to accept that India had become a sovereign republic, but also felt its policy were pro-capitalist and anti-people. Communists should offer a democratic friend to replace the Congress party. 1958 at its Amritsar meeting the party declare பண்ணுறாங்க என்ன அப்படின்னா it was possible to advance to socialism through peaceful and parliamentary means. And if the party came to the power, it would grant full civil liberty, including the right to oppose the socialistic government and socialistic system through the constitutional mechanism. Then in 1961, at Vijayawada, it was decided to follow a policy of struggle as well as the unity towards Congress. Progressive policy were to be supported while struggle against other policies were to continue. Split ஓகேவா கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ளேயே ஸ்பிட் ஏற்படுத்துது. Within the party there are several difference or issues like attitude toward Soviet critique of Stalin, Russia, China ideology difference. Sino-Indian War of 1962, some communists supported the government fully against the Chinese invasion, while others, though opposed to the Chinese stand on the question of India-China frontier, almost opposed the unqualified support to the Nehru government because of its class character. Sino-Soviet ideology split also witnessed a great deal of resonance on the Indian communists, many sympathetic to the Chinese position. In fact, Chinese call which asked the revolutionary element in the communist parties of the world to distance themselves from this support. The revisionist Soviet line had great influence on the Indian communists. In 1964, the party got divided into CPI, the Communist Party of India, representing the earlier right and centralized trend, and the Communist Party or Marxist representing the earlier left trend. CPM believed that Indian state was being ruled by big bourgeois who collaborate with foreign finance capital, hence have to be destroyed. They had contempt for Indian constitution as they thought it would be anti-democratic
and hence did not believe in peaceful and parliamentary means. For them, an agrarian revolution coupled with an armed struggle led by the working class and CBM was necessary to bring changes in the social relation. Bharatiya Janata Sangh, Bharatiya Janata Sangh, founded on 21st of October 1951, was based on right-wing ideology. According to Bipin Chandra, the Jana Sangh was a communal party, and to understand its basic character and policy, genesis of the Rashtriya Swayam Sevak Sangh is to be analyzed first. Jan Sangh was a creation of RSS and drew its organized strength, centralized character, and ideology homogeneity from it. The party in the beginning was strongly anti Pakistan, propagation of Bharatiya culture, and establishment of Bharatiya nationalism were its core agenda, and it gave the slogan of one country, one culture, one nation. And similarly, it took a strident stand in favor of Sanskrit Hindi as an official local link language of India. In 1965, it gave up this demand in view of expansion of party in non-Hindi belt and accepted the decision to retain English along with Hindi so long as the non-Hindi states wanted this. Dr. Saima Prasad Mukherjee, who had resigned from the Nehru cabinet in April 1951 over the Nehru Linker Pact, was the main force behind the formation of the Jana Sangh. Mukherjee claimed to be a non-communal party aiming to build a broad-based democratic opposition to the Congress. But in the absence of any effective alternative ideology or program and mass support, the party became a subsidiary of the RSS. It won 3 Lok Sabha seats with 3.06% of votes. Incidentally, Mauli Chandra Sharma, the second president of Jana Sangh, resigned in protest against the RSS domination of the party. In late years, the party was to be a part of the coalition Janata Party against the emergency. Swatantra Party, formed in August 1959, Swatantra Party was a non-socialist, constitutionalist and secular conservative party having discussed leaders like C. Rajagopalachari, who resigned from the Congress, Meenu, Masani, N.G. Ranka and K.M. Munshi, most of them being veteran Congress leaders. The social base of the party was narrow and consists of the section of industrialists and business class discontent with government control, quotas and license, and fear of nationalization. Landlords, jahidars, and princes annoyed due to loss of fiefdom, social power and status, deteriorating economic condition. Ex-landlord turned capitalist farmers and rich and middle peasant who
who had welcomed the abolition of landlordism but were fearful of losing part of their land, and a new negotiated civil servant. Svedana party favored the notion of a night watchman or laissez-faire state and stood for free and private enterprise. It opposed the active role of the state in economic development and nationalization of private enterprise and extension of land reform. In international relations, the party renounced non-alignment as well as the Indo-Soviet collaboration and wanted a close relation with US and countries of Western Europe. In fact, it advocated for a defense coalition with non-communist countries of Asia like Pakistan under the communist superpower US. In 1962 election, it owned 18 seats in the Lok Sabha and emerged as the main opposition party in four states: Bihar, Rajasthan, Gujarat, and Odisha. Factions, defections, and death of C. Rajagopalachari in 1967 proved detrimental to the Splendorous Party. Most of the party leaders joined the Bharatiya Lok Thought in 1974, while a small group led by Masani tried to survey the party. Communal and regional local parties. Hindu Mahasabha, which was formed in 1915 at Haridwar by Madan Mohan Malaviya, gradually disappeared from the political scene after 1952 and lost its support base to the Bharatiya Jan Sangh Muslim League, owing to its support with the demand of for Pakistan lay dormant, and many of its leaders joined the Congress Party and other parties. Later, it revived in parts of Tamil Nadu and in Kerala and was to become coalition partners of the Congress, CB, Communist Party of India, and Communist Party of India Marxist in the coming years. Ahali Dal gave way to Zeromi Ahali Dal and remained limited to Punjab. Other regional parties which came into provision were DMK, Tamil Nadu, and Jammu and Kashmir National Conference, Jammu and Kashmir, Jharkhand Party, in undivided Bihar, Gadendra Ganatantra Parishad, Odisha, All Party Hill Leaders Conference, Assam, Scheduled Caste Federation, Maharashtra, Forward Bloc, West Bengal, and Peasants and Workers' Party, Maharashtra, were parties inclined towards left ideology but restricted to only one state. An undemocratic deed. In 1957, Congress Party faced an unexpected defeat in the state of Kerala when the CBI, Communist Party of India, emerged as the largest single party in the Legislative Assembly. EMS Nambodri performed the government with the support of some independent. It was perhaps the first time that the communist government was formed on the basis of democratic election. Trouble began with the introduction of the National Local Education Bill, which was in actually a progressive measure. It was vehemently opposed by the Catholic Church in the state, which ran several educational institutions and saw the bill as an encroachment on its power. Seeing in the situation an apt opportunity, the local Congress Party member who had lost in the election organized statewide protest.
There were strikes as well. The government resorted to lathi charge and firing. Several persons were jailed. Nehru, though he had little objection to the education bill, maintained a neutral front in public. He admonished the state government for its excessive admonished for its excessive use of force, even as he tried to rein in the Congress workers. But he failed to change anything on the ground. In the end, he succumbed to pressure from within and outside his party and advised the dismissal of EMS government and imposition of president rule in Kerala in July 1959. A democratically elected government was thus for the first time in independent India dismissed under emergency power. இப்படி ஃபஸ்ட்டு டைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ்லேருந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி கேரளாவில் வருது. அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் அதுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரீஜனல் பார்ட்டி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? இதை பற்றி பிறகு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.